அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்கிறார், அங்கே பேசுகிறார், அங்கே எல்லா சகல ஜனங்களுக்கும் திருஷ்டாந்தமாய் அறிவிக்கிறார். யார்? பவுல். இந்த பவுல் அங்கே அறிவிக்கிற பொழுது எல்லா ஜனங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் அல்லவா எல்லாரையும் கட்டி கிறிஸ்துவை இங்கே பிரசங்கித்தால் எல்லாரையும் கட்டி துன்புரித்து அடித்து அவர்களை கொலை செய்யும்படியாக வெறி கொண்டு இருந்த அந்த மனிதன், எல்லாரையும் கட்டி கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுவித்த மனிதன் இவன் அல்லவா இப்போது கிறிஸ்து தேவன் குமாரன் என்று பிரசங்கிக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க, திருஷ்டாந்தப்படுத்துகிறாங்க. ஏன் அவர் இப்படி செய்கிறாரு? இவர் துன்பப்படுத்தியதுனால இயேசு கிறிஸ்துவை இவர் நேரடியாக சந்தித்தார், அவரை பேசினார். நீங்கள் துன்பப்படுத்துகிற இயேசு நான் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். கண்கள் 3 நாள் கண்கள் பார்வை இல்லாமல் குருடடைந்து விடுகிறது. கர்த்தர் சந்திக்கிறார். அப்புறம் பேதுரு ஜெபம் பண்ணுகிற பொழுது அவர் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் பிரத்யட்சமாய் கர்த்தரை கண்டதினால், ஒரு சத்தம் வானத்திலிருந்து முழங்கினதினால், அவரை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் உண்டானதினால் அவரை கையிலாக கொடுத்து கொண்டு போனார்கள். இவை எல்லாம் திருஷ்டாந்தமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அந்த மனிதன் எல்லா பாவங்களையும் விட்டு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தார். பெரிய பெரிய அற்புத காரியங்களையும் அநேக ஜனங்களையும் கர்த்தரண்டையே நடத்தினார். நாமும் இந்த நாளில் அப்படியாக கர்த்தருக்காய் எழும்புவோம், பிரகாசிப்போம். ஆமென். அல்லேலூயா.